அந்த பேரண்ட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பேரண்ட்ஸுக்கு வந்து பொருளாதாரம் கரெக்டாக நடவடிக்கையில் இருக்கணும். எதுவுமே யாருக்குமே இல்லையே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அரசாங்கத்தை குறை சொல்லுவேன். அதையும் மீறி சில தொழிலதிபர்கள் அவங்களுடைய சுய லாபத்துக்காக குழந்தைகளை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அனுப்பக்கூடாதுன்னா எப்படி அனுப்பக்கூடாதுங்கிறது உண்மைதான். ஆனால் அவங்க சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. அது நல்லது கிடையாது. அப்புறம் இதனால பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது நீங்க வரும். குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? குழந்தைக்கு படிக்கிற வயசில் வந்து வேலைக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. குழந்தைங்கள கடையில் சேர்க்கறது, சின்ன சின்ன இந்த ரோட்டில் பார்க்குறோம், சின்ன சின்ன கடையில் எல்லாம் வேலை செய்துங்கிறாங்க. பார்க்குறது படிக்கிற வயசில் இந்த வேலை செய்கிறது தப்பு. 18 வயசு வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டில் நிறையா பேர் ஆசையில் தான் நம்மலாம் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம். ஆனால் ஃபீஸ் கட்டாமல் நம்ம கவர்மெண்ட்டில் எவ்வளவோ இருக்குது. பாலர் பள்ளியிலேருந்து சேர்க்கலாம், பாலர் பள்ளியை படிக்கலாம், +2 வரைக்கும் இலவசம். காலேஜுக்கு நம்ம பிள்ளைகள் நல்லா படிச்சிருந்தா தான் ஸ்காலர்ஷிப்புங்காங்க. ஆனால் காலேஜ் எப்படி? ஆனால் நீ 12th வரைக்கும் படிக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் ஃப்ரீ தானே இருக்குது. அது வரைக்காவது பிள்ளைகளை படிக்க வைங்க. படிக்கிற வயசில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாத வேலைக்கு அனுப்புகிறாங்க. அது அனுப்பக்கூடாது. ஸ்கூலுக்கு அனுப்புனா குழந்தைங்க 4 எடுத்து படிக்கும். படித்தவனுங்க மேலே போக போக தான் நாடு வல்லரசாகும். அந்தளவுக்கு ஒரு வாய்ப்பு வரும். ஆனால் நாடு ஒரு உழைப்பாளி நாடாக இருக்கலாம் ஒழிய ஒரு நாடு பெரிய வல்லரசு நாடாக ஆகி நம்ம நாட்டில் இந்த ஏரியாவில் போனால் அந்த பிள்ளைங்க பூரா படிச்சிருக்கும்பா, அங்கே எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற நிலைமை வரணும்னா முதல்ல குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கணும். 14 வயசுக்கு உட்பட்டவங்களை வந்து வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சட்டம் இருக்குது. இதுக்காக தனியாக ஒரு துறை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் முதல்ல பேரண்ட்ஸுக்கு வந்து பொருளாதாரம் கரெக்டாக நடவடிக்கையில் இருக்கணும். எதுவுமே யாருக்குமே இல்லையே. பெரியவங்க போனாலும் வேலை கிடையாது. அதுலேயே பாதி சம்பளம் தான் வருது. அதனால் பசங்களாக அனுப்பிச்சி விட்றாங்க. இன்றைக்கி சொல்கிறல்ல, உழைச்சிட்டு வரணும்னு சொல்கிறல்ல, இந்த ஃப்யூச்சர் வந்து இன்னும் 10 வருஷம் கழிக்கட்டும். படிப்பு இருந்தால் தான் வேலையே இருக்கும். படிப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா கக்கூஸ் கல்லூரி கூட படிப்பு தேவைன்னு மாதிரி வரப்போகுது. இனி அனுப்பக்கூடாதுன்னா எப்படி அனுப்பக்கூடாதுங்கிறது உண்மைதான். ஆனால் அவங்க சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. இங்கே திருப்பூர், கோயம்புத்தூர் மாதிரி அங்கெல்லாம் பனியன் கம்பெனி, கார்மெண்ட்ஸு, ஸ்பின்னிங் மில்ஸு கடைலாம் இருக்குல்ல, கம்பெனிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்பின்னிங் மில்ஸ்லலாம் வந்து சின்ன சின்ன பசங்களை இந்த கொரோனா டைமில் வேலைக்கு எடுத்திருக்காங்க. லேபர் ஷார்ட்டேஜ்னால அவங்கள இப்போ ஸ்கூல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் அவங்கள மறுபடியும் அனுப்பாமல் வேலைக்கு வச்சுட்டே இருக்காங்கன்னா ஏன்னா அந்த பசங்க சின்ன வயசுலேயே பைசாவை கையில் பார்த்துருச்சிங்க இல்லையா? அது பின்னாடி லைஃப்பில் அதுங்க கஷ்டப்படுத்த யோசிக்க மாட்டாங்க. இப்போதைக்கு அந்த காசை கையில் பார்த்தோன்னா போடா படிப்புன்னடா, படித்த வரலையும் போதும், நம்ம காசு பார்த்துட்டோம்ல, இனிமேல் நம்ம காசு சம்பாரித்து நம்ம லைஃப்பில் வந்துடலாம் அப்படின்னு இப்போ யோசிப்பாங்க. ஆனால் பிற்காலத்தில் நம்மளை மாதிரி வந்தாங்கன்னா அதை கஷ்டப்பட்டு யோசனை பண்ணுவாங்க, ஐயோ படிக்கலையே. இப்போ நீங்கள் ஃபீல் பண்ண மாதிரி, ஆமாம், நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக. ஸ்பின்னிங் மில், பனியன் கம்பெனிலாம் எல்லாரும் தாய் தோப்பன் சம்பளத்துக்காண்டி அனுப்புகிறாங்க. ஆனால் ஸ்பின்னிங் மில்லை பார்த்து உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரியாது. அதில் இருந்து ஒரு நச்சுத்தன்மையான அந்த புகை மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, நம்ம பனியன் சட்டெல்லாம் போடுதுன்னா அந்த பஞ்சில் உள்ள கொட்டை நீக்கப்பட்ட பிறகு அதில் வந்து பொடிசாக இருக்கும். அந்த அது வந்து சுவாசிக்கும் போது நாசிலேருந்து ஏறி தொண்டையை அடைக்கும். நம்ம பிள்ளைங்க வந்து நிறைய பிள்ளைங்க டிபி வர்றதுக்கு காரணமே அந்த ஏரியா தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து அவ்வளோக்கு ஒரு டிபி பவர் உள்ள ஒரு அந்த பஞ்சு. நம்ம வாழைப்பழம் சாப்பிடுவோம், மிட்டாயை வாங்கி கொடுங்க, இந்த கடலை மிட்டாய் வாங்கி கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா சரியாயிடும் அப்படிம்பாங்க. எவ்வளவு தான் நம்ம தின்னாலும் காரி துப்புனா பஞ்சு தான் வரும். நான் வேலை பார்த்துருக்கேன் அதில். ஆமாம், நான் அதில் வேலை பார்த்து நான் வந்து கன்ஃபார்ம் ஒர்க்கராக இருந்தேன். ஒரு 5 வருஷம் வேலை பார்த்து எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் சரி காரி துப்புவோம், பஞ்சாக வரும், அப்புறம் ரத்தம் வரும், சவத்தையினுமே எங்கே காரன்னு விட்டுருவோம். அப்படியே கூட கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது என்னாகும், டிபி வரும். அதை சின்ன பிள்ளையே அனுப்பிடலாம், டிபி தான். அவங்க கொடுக்குற சம்பளம் நம்ம நோயை பார்க்கறதுக்கே சரியாக வராது. தயவு செய்து பஞ்சு மில்லுக்கு அனுப்பாதீங்க. பஞ்சு, நூல், இந்த பட்டாசு ஆலை இதுக்கெல்லாம் பிள்ளைங்களை அனுப்பாதீங்க. அது உங்களுக்கு எவ்வளோ தான் அந்த காசு வந்தாலும் 30 வருஷம் கழித்து பூரா செலவு தான். அதையும் மீறி சில தொழிலதிபர்கள் அவங்களுடைய சுய லாபத்துக்காக குழந்தைகளை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தவிர அவங்க செய்கிறதுக்கு அவங்க கூட இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி மக்கள் அவங்கள தடுக்கணும். இங்கே இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர் வேலைக்கு வச்சுருக்காங்க, நம்மளே முன் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு அறிவித்து நம்ம இந்த இதெல்லாம் தடுக்கலாம். அதுபோல் வேலை இங்கே சேர்த்து ரொம்ப தப்பு. படிக்கிற வயசில் படிக்கணும். அவங்களாம் எங்களுக்கு ஒரு ஆசை, எல்லாம் படிச்சுட்டு எங்களை போல் ஆட்டோ ஓட்டாமல் சாஃப்ட்வேர் கம்பெனியாக ஒரு ஐடி ஏதாவது ஒரு நல்ல ஜாப்பில் இருந்தாங்கன்னா நல்லது. இந்த சின்ன வயசில் வேலை செய்யாமல் கஷ்டப்பட்டுக்கின்னு நல்லா படித்து நல்லா பெரிய ஆள் ஆகணுங்கன்னா ரொம்ப நல்லது.
அந்த பேரண்ட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த வருஷம் இப்போ ஸ்கூல் திறக்கும்போது நான் என் பிள்ளைக்கு வருமானம் இல்லை, அதனால் நான் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, அதனால் நான் என் பிள்ளைய வேலைக்கு விட்டேன்னு மட்டும் விடாதீங்க. அது நல்லது கிடையாது. அப்புறம் இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது நீங்கள் வரும். என்னோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் யாருன்னா தெரிஞ்சால் கூட சரி பசங்களை படிக்க வைக்கிறதா சண்டை போடுவேன். படித்து ஸ்கூலுக்கு அனுப்புங்கம்மா, அறி வைக்காதீங்க. ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் இப்போதைக்கு யோசிக்கிறேன். நான் என்னோடய கருத்துக்கு நான் இப்போ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது முட்டாள்தனம் தான். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாத காசுக்காக அதை வேலைக்கு அனுப்புறது தப்பு தான். இப்போ மற்ற மாநிலம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு மொத்தமே வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குதே. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா போதும் 10,000 வந்து பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே வந்து அதில் சப்சிடியாவது கொடுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 25% கொடுக்கலாம். இதெல்லாம் கிடையாது. குழந்தை தொழிலாளர் வேலைக்கு போகக்கூடாது. அவன் ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தால் ஒரு பையன் வேலைக்கு போகணுன்னா அவன் 18 வயசு வரைக்கும் கவர்மெண்ட்டாவது படிக்க வைக்கணும். பிச்சை எடுக்குதா அந்த பிள்ளைகளை பிடிச்சி தூக்கி கொண்டு நம்ம சீர்திருத்த பள்ளியில் போடணும். 18 வருஷம் அந்த பிள்ளைகள் படிக்கணும். அதுக்கு பிறகு அவன் என்ன படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுக்கணுமோ அதை கவர்மெண்ட் கொடுக்க பார்க்கணும். தயவு செஞ்சு பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க. காசுக்கோசரம் அதுங்களை வேலைக்கு அனுப்பாதீங்க. ஆனால் ரொம்ப லைஃப்பில் பின்னாடி கஷ்டப்படுங்க. தயவு செஞ்சு தாய்மார் அப்பாவை விட்டுடுங்க. தாய்மார் தான் குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு கன்ஃபார்மாக அனுப்பணும். படிக்க வைக்கிறது நல்லது. படிக்க சொல்லுங்கள், வாழ்க்கையில் முன்னேற சொல்லுங்கள். அதுதாங்க நல்லது குழந்தைகளுக்கு. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேலைக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம். நிறைய கிராமம் திருவண்ணாமலை, வேலூர் இந்த மாதிரி கிராமத்துலேருந்துலாம் வந்து குழந்தைங்களை எடுத்துகிட்டு வந்து பனியன் கம்பெனியில் ஹாஸ்டலில் தங்க வச்சு வேலைக்கு வச்சுட்டாங்க. இப்போ ஸ்கூல்லாம் திறக்க போகிறாங்க. அவங்க யாரும் அனுப்பலை இன்னும் குழந்தைங்கள. ஸ்கூல்லேயும் திறக்க போகிறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல பனியன் கம்பெனியில் இதெல்லாம் வந்து குழந்தைங்க எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. இப்போ கோயம்புத்தூர் அந்த சைடில் திருப்பூர் இதெல்லாம் வேலைக்கு இப்போ போகிறாங்க அப்படின்னா அங்கெல்லாம் சம்பளம் கம்மி தான். ஆனால் நம்ம பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புகிறோமே அப்படிங்கிற கூச்சம் வரணும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. குழந்தையெல்லாம் வெளில விட்டு படிக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் கம்பெனியெல்லாம் சேர்க்காதீங்க. அவருடைய படிப்பு ஸ்பாயில் ஆகிடும். படிப்பு தான் முக்கியமே குழந்தைங்களுக்கு. இப்போதைக்கு படிப்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எதுவுமே சாதிக்க முடியாது. படிப்பு ஒன்று தான் முக்கியம். கம்பெனிக்காரங்க பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப தப்பு. பசங்களை வெளில அனுப்பிச்சி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி குழந்தைகளை படிக்கிறதுக்கு அனுப்பணும். படிக்கிற வயசில் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புறது தப்பு. குழந்தைகளை படிக்க வைங்க, நல்லா வளர்த்தோம். அவங்க என்ன ஸ்டேஜுக்கு வரணும்னு அவங்க முடிவு பண்ணட்டும், படிக்க வைங்க. படிப்பு வந்துட்டாவே அதுக்கு ஒரு தனி சின்ன பசங்களாக இருந்தாலும் அதுங்க படிப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். அதுங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் அதுங்க படிப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். அதனால் தயவுசெய்து தாய்மாருங்களாம் படிக்கிறதுக்கு அனுப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 பேர்த்த நம்ம படிக்க வைக்கலாம். ஒரு கூட்டமாக சேர்ந்து நம்ம பண்ணலாம். சிந்திங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையா? அரசாங்க ஸ்கூல் இருக்குது, அங்கேயும் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அதில் போய் சேர்த்து பிள்ளைகளை படிக்க வைங்க. படிக்க வைக்காமல் வேலை மட்டும் செய்யறதுக்கு அனுப்பாதீங்க. இன்னும் 2 வருஷம் கஷ்டப்பட்டாலும் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சிடலாம். உங்கள் ஃபியூச்சரில் உங்கள் பிள்ளைகள் ஃபியூச்சரும் சேர்ந்து நல்லாயிருக்கும். அதை முதல்ல மனசில் புரிஞ்சுங்க.